பஸ்ல வந்து ஸ்டெப் ஏறும்போது ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. இப்போ இல்ல இது என்னமோ இது பெரிய பிரச்சனை, இது அடுத்த நாள் கால் வருது, இந்த மாதிரி நீங்க வந்து இம்மீடியட்டா டாக்டர் பார்க்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. அந்த குழந்தை 20 நாள்ல என்னென்ன கஷ்டப்படணுமோ எல்லாமே பட்டுருச்சு. பிரைஸ் வந்து நம்ம இந்தியா மணிக்கு 25 கோடியே 86 லட்சம் அந்த மாதிரி வருது. இது ஏழைங்களுக்கு தான் சார் இந்த நோய் வந்து வருது. அதனாலதான் சார் இதுக்கு வந்து மெடிசின் வந்து அந்த அளவுக்கு வரல. இது காலையில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேல மேல ஒரு பார்ட்ஸா போய் கடைசியா மூச்சுக்குழாயில இதாகி இதனால இறந்துருவாங்க. என்னால சொல்ல முடியல ஏன்னா என் புள்ள அப்படி இருக்கிறதுனால என்னால இதுக்கு மேல அதை பத்தி சொல்ல முடியல. ஒரு 2 கோடி பேர் 10 ரூபா போட்டாங்கன்னா வந்து 25 கோடி வந்துருவான். எனக்கு மட்டும் சொல்லல, நான் மத்தவங்களுக்கும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம இந்தியால 1500 குழந்தைக்கு ஒரு குழந்தை இந்த மாதிரி பிறக்குது. இதுக்கு மெடிசின் வந்துருச்சு அப்படின்ற நாலேஜ் யாருக்குமே இல்ல, யாருக்குமே வந்து தெரியாது. அதுவும் தமிழ்நாட்டுல சுத்தமாவே தெரியாது. இவங்க பொய் சொல்றாங்கன்னு போகாதீங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து அந்த வார்த்தையை நம்மளால கேட்கவே முடியல எங்கனால. இந்த 4 நாளா நாங்க லைஃப்ல பார்க்காத எல்லாமே வந்து பார்த்துட்டோம் சார். இந்த நியூஸ் எக்ஸ்போஸ் ஆகதான் இப்படி ஒரு குழந்தை இருக்குன்றது தெரியும். இந்த பாடி ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிச்சிச்சு. டாக்டர் சொல்றத வந்து எங்களால கேட்கவே முடியல சார். என்னன்னா நைட்டு தூங்குறப்போ நீங்க செக் பண்ணுங்க, காஃப் இருமுறானான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஜயானுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஜயான மாதிரியான குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜெஸ்டின். அரிய வகை நோயினால பாதிக்கப்பட்ட ஒரு 7 வயது சிறுவனை தான் இன்றைக்கு நாம வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு இந்திய மதிப்புல 25 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தான். அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். நான் என்னோட பேர் வந்து ஜாஸ்மின். ஜயான் வந்து என்னோட பையன். என் பேரு ஜக்ஃபர் அலி. ஜயான் என்னோட, நான் வந்து அப்பா. உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜயான் 7 வருஷம் கழிச்சு மேரேஜ் ஆகி 7 வருஷம் கழிச்சு பிறந்த பையன். ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்த பையன். நெக்ஸ்ட் பாப்பா ஒரு பொண்ணு குழந்தை. அவங்களுக்கு 4 வயசு ஆகுது. ஓகேம்மா. இப்போ நீங்க எங்க இருக்கீங்கம்மா? இப்போ நாங்க துபாயில இருக்கோம். நேட்டிவ் வந்து தமிழ்நாட்டுல திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வெள்ளக்கோயில். ஈரோடு திருநெல் காலனி. சார் நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் வந்து துபாய் கவர்மெண்ட்ல துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல இருக்க மின்சார வாரியம் மாதிரி. அதுல வந்து சீனியர் இன்ஜினியரா இருக்கேன். சொல்லுங்கம்மா, இது எந்த மாதிரியான ஒரு நோய்? இதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன நடந்தது? கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. நடக்க வேண்டிய வயசுல நடக்க மாட்டாங்க, தவள வேண்டிய வயசுல தவள மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லா டிலேவும் நடக்கும் சார். இப்படிதான் இது ஆரம்பிச்சுது. ஜயானுக்கு வந்து இதே மாதிரி அவன் எல்லாமே லேட்டா தான் பண்ணான். அப்ப நாங்க ஒரு 6 மாசத்துல இருந்து சாப்பிடல. அந்த ஃபுட்டு கொடுக்கும் போது வந்து நார்மலா துப்புறது வேற, பட் இவன் வந்து சுத்தமாவே அதை எடுத்துக்க மாட்டேன்னு ரொம்ப கத்துனான். அப்ப இருந்து ஆரம்பிச்சோம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. நார்மல் பீடியாட்ரிக் வந்துதான் நம்ம குழந்தை நல மருத்துவர்கிட்ட தானே சார் நாங்க போவோம். நம்ம அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப வரைக்கும் இந்த 6.25 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12-15 டாக்டராவது போயிருப்போம். துபாயிலயும் சரி, இந்தியாலயும் சரி. போனப்ப ஃபுல்லா அவங்க வந்து இது நார்மல் தான், இது வந்து ஒன்னும் இல்ல, அவனுக்கு வந்து ஃபுட்டு கரெக்டா கிடைக்கிறது இல்ல, இன்டேக் கம்மியா இருக்கு, அதனாலதான் அப்படி இருக்கு, சரியா போயிரும் அந்த மாதிரியே சொல்லி வந்து அனுப்பிட்டாங்க. நமக்கு தான் வந்து இல்ல இது ஏதோ சம்திங் ராங்கா இருக்குன்னு திரும்ப இப்ப நாங்க லாஸ்ட் இயர் வந்து ஒரு அடினாய்டு சர்ஜரி பண்ணோம். அடினாய்டுனா இந்த நோஸ்ல இந்த மூக்குல வந்து ஒரு சதை மாதிரி வளர்றதுதான் அடினாய்டு. அதை வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அது வந்து நம்ம சரியாயிரும், இது அந்த growth எல்லாம் கரெக்ட் ஆயிரும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்மே டெவலப் ஆயிரும், படிப்பும் கம்மியா இருக்கும். சோ பண்ணிட்டாங்க. போன வருஷம் பண்ணிட்டாங்க. எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஆனா ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்ல. அடுத்த 6 மாசம் வரைக்கும் பார்த்துட்டு இல்ல இன்னும் டெவலப் ஆகல அப்படின்னு திரும்பவும் டாக்டர் கிட்ட போனோம். இந்த லாஸ்ட் 6 மாசத்துல அப்ப ஆர்த்தோ டைம் போனோம். சரி எலும்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஜம்ப் இன்னும் வந்து அந்த குதிக்கிறது அதெல்லாம் கம்மியா இருக்குது, உழுகுறான், டக்குன்னு உழுவாங்க இந்த மாதிரி குழந்தைங்க. ஃப்ரீக்வென்ட் ஃபாலிங் டவுன்னு சொல்லுவாங்க. அந்த நிறைய தடவை விழுந்திருக்கான். உழுகும் போது கை வைக்கிறது இல்ல, கை வச்சு அந்த ப்ரொடெக்ட் பண்றது இல்ல, அந்த மூஞ்சிய கீழே உளுந்து அடிபடுறது, வாயில அடிபடுறது, இந்த மாதிரி அதிகமா நடந்துட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆர்த்தோ கிட்ட போனோம்.
ஆர்த்தோவும் பார்த்துட்டு ஆர்த்தோ வைஸ் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் பீடியாட்ரிக் போனப்ப பிளட் டெஸ்ட், நார்மல் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு அவனுக்கு வந்து அயன் இல்லை, விட்டமின் டி இல்லைன்னு சொல்லி டோஸ் அதிகமா கொடுத்து அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ 4 மாசம் அவங்க அப்பதான் சொல்றாங்க, இந்த போன 6 மாசத்துல அந்த டாக்டரு, இதுக்கு மேல ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு மனசு சங்கடமா இருந்துச்சுன்னா இப்போ நீங்க நெக்ஸ்ட் வந்து நியூராலஜிஸ்ட், இப்போ நரம்பியல் நிபுணர், நரம்பியல் டாக்டர், நியூராலஜிஸ்ட் போய் பாருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ அது ஒரு ஆப்ஷன் தான் சொன்னாங்க, அவசியம் இல்ல, பாக்குறதுனா பாருங்கன்னு. நாங்க வந்து இப்ப ஜூன்ல வந்து ஊருக்கு வரலான்னு இருக்கோம் இந்தியாவுக்கு. அப்ப போய் பார்க்கலாம் நம்ம இந்தியால அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்பதான் இந்த அகாடமிக் இயர், நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் கிரேட் 1 ஸ்டார்ட் ஆச்சு சார். கிரேட் 1 ஸ்டார்ட் ஆகும்போது இப்ப வந்து டைமிங் வந்து ஜாஸ்தி. அந்த ஸ்கூல் டைமிங் ஃபர்ஸ்ட் மாதிரி ஆஃப் டேல வரமாட்டாங்க. இப்ப 4 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. காலையில 6:30 மணிக்கு ஸ்கூலுக்கு பஸ் ஏறினாங்கன்னா இவ்வளவு லேட் ஆகும். இவ்வளவு டியூரேஷன்ல அவன் வந்து டயர்ட் ஆனான். கொஞ்சம் அதிகமான டயர்ட்னஸ் தெரிஞ்சது. இந்த பஸ்ல வந்து ஸ்டெப் ஏறும்போது KG 2ல புடிச்சு போயிட்டு இருந்தவன் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. அதிகமா கால் விழுந்துச்சு. ஒரு ஸ்டெப் கூட ஏறல. அப்போ இல்ல, இது என்னமோ, இது பெரிய பிரச்சனை, இது இப்பவே நம்ம போய் பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூராலஜிஸ்ட் போனோம். போனோன்னா அவங்க பார்த்தோன்னா, பையனை பார்த்தோன்னா உட்கார்ந்து வேற ஒண்ணுமே பண்ணல. உட்கார்ந்து எந்திரிக்க சொன்னாங்க. அந்த எந்திரிக்கிறத பார்த்தோன்னே, இல்ல இது நீங்க நினைக்கிற மாதிரி நார்மல் கிடையாது. இது வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான் சொன்னாங்க. அப்பவும் என்ன பிரச்சனைன்னு சொல்லல. இப்படி சொன்னாலும் நம்ம என்ன எந்த அளவுக்கு போயிட போகுது, நம்ம ஏதோ ஒரு ஆபரேஷன் அந்த அளவுக்கு தானே நம்ம யோசிப்போம். சரி ஓகேன்னு கூலா தான் நாங்க இருந்தோம் அந்த டைமும். பிளட் டெஸ்ட், எல்லா வகையான பிளட் டெஸ்டும் எடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு 24 பிளட் டெஸ்ட்டுக்கு தேவையான பிளட்டை எடுத்தாங்க. அந்த குழந்தை எப்படி தாங்கும்னு வேற அந்த நர்ஸே அவங்கவே சொன்னாங்க, இவ்வளவு பிளட் எடுக்கிறோம், நீங்க வந்து போய் நல்ல சாப்பாடு கொடுங்க, ஜூஸ் அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. பிளட் வந்தோடனே வந்து டாக்டர் அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அடுத்த நாள் கால் வருது, இந்த மாதிரி நீங்க வந்து இம்மீடியட்டா டாக்டர் பார்க்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. நார்மலா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது கால் வந்த டைம் வந்து 10 மணி நைட்டு. 10 மணிக்கும் யாருமே கால் பண்ண மாட்டாங்க. கால் வந்தோடனே அப்பவே என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதறிட்டு தான் இருந்தோம். அப்புறம் டாக்டர் போய் பார்க்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி டிஎம்டி. அப்ப என்னன்னே தெரியல. டிஎம்டியா அப்படின்னா என்ன, ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவங்க சொன்னாங்க, இதுக்கு மெடிசின் கிடையாது, இதுக்கு ஒன்லி வந்து சப்போர்ட்டிவ் மெடிசின் தான். சப்போர்ட்டிவ் மெடிசின் என்ன அப்படின்னு கேக்குறப்போ வீல் சேரு, ஸ்டெராய்டுன்னு சொன்னாங்க. என்ன வீல் சேர், ஸ்டெராய்டு, ஒண்ணுமே புரியலையே, பிசியோதெரப்பினாங்க. அப்போ அப்புறம் தான் இத பத்தி நம்ம நெட்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. தப்பா எதுவும் பாக்குறோமா அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு அதோட நெட்ல நம்ம கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறப்போ. அப்புறம் அது கூடவே என்ன சொன்னாங்கன்னா, ஜெனடிக் டெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் வந்து இதோட வேரியன்ட் எல்லாம் தெரியும் அந்த மாதிரி சொன்னாங்க. சோ அதுக்கு பின்னாடிதான் இது என்ன ஏது அப்படின்னு நாங்களே வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இமீடியட்டா வந்து டாக்டர் வந்து இதோட எல்லா உடம்புல பாடியில என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அதை அத்தனையுமே செக் பண்ண சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட், லிவர், லங்ஸ், இது எல்லாமே இங்க தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் தான் பார்க்க முடியும். பீடியாட்ரிக் பல்மனாலஜி, பீடியாட்ரிக் பேத்தாலஜி, பீடியாட்ரிக் கார்டியாலஜி, இந்த மாதிரி வந்து எல்லா பார்ட்ஸுக்குமே போய் பார்த்தோம் சார். ஸ்வாலோயிங் டெஸ்ட், என்னென்ன இது இசிஜி, அந்த குழந்தை 20 நாள்ல என்னென்ன கஷ்டப்படணுமோ எல்லாமே பட்டுருச்சு. பார்த்து இப்ப அவங்க எதுக்கு இதை பாக்குறாங்க அப்படின்னா, இந்த டிசீஸ் வந்து இந்த எல்லா பார்ட்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுக்காக இப்ப சரியா இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்போ ஜெனடிக் ரிப்போர்ட் வந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்தது. ஒன்லி ஜீன் தெரப்பி தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜீன் தெரப்பியோட பிரைஸ் வந்து நம்ம இந்தியா மணிக்கு 25 கோடியே 86 லட்சம் அந்த மாதிரி வருது. 24 கோடியே 86 லட்சம். இங்க UAE திராம்ஸ்ல அது வந்து 10.65 மில்லியன். இவ்வளவு பிரைஸ் அப்படின்னாங்க. இது வந்து ஒண்ணுமே புரியல. இதை என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. நான் இப்போ தெளிவா இருக்கிற மாதிரி நான் வந்து அந்த 20 நாள்ல தெளிவா இல்ல. ஏன் அப்படின்னா, அந்த வேரியன்ட் பாக்குறப்போ 8, 9 அப்படின்ற அந்த 2 வேரியன்ட்டுக்கு இந்த ஜீன் தெரப்பியுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்மளுக்கு அந்த ரிப்போர்ட் வரும்போது ஒருவேளை 8லயோ 9லயோ வந்துருச்சு அப்படின்னா இந்த ஜீன் தெரப்பியும் செல்லுபடி ஆகாது, போட முடியாது.
லைஃபுக்கு உயிர் பிரச்சனை இருக்கு. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஜயானுக்கு நல்லபடியா 53, 54 வேரியன்ட் வந்தது. அதனால நமக்கு ஒரு நம்பிக்கை அதுக்கு பின்னாடி வந்துருச்சு. இந்த மெடிசின் வந்து இந்தியால இல்ல. இது வந்து இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் யுஎஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிஎம்டி டுஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்கு. எஸ்எம்ஏ அப்படின்னு கேர்ள்ஸுக்கு பொன் குழந்தைக்கு வரக்கூடிய இதுக்கு தான் 5, 6 வருஷமா வந்து இந்த ஜீன் தெரப்பி இருக்கு. இவ்வளவு நாள் வந்து இல்லாத இந்த டிஎம்டிக்கு இப்போ 1.5 வருஷமா எல்விடிஸ் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு அப்ரூவல் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து முன்னாடியே ஒரு வேளை இத முன்னாடி பிறந்த குழந்தைங்களுக்கு இது வந்து இல்ல. இப்ப இந்த மெடிசின் எப்ப குடுக்கணும்னா 5 வயசுக்கு மேலதான் குடுக்கணும். 5 வயசுல இருந்து இப்ப இந்த 7 வயசு, இந்த 6 வயசுல வந்து குடுத்துட்டா நமக்கு பெட்டரு. அப்பதான் வந்து இத வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆம்புலேட்டரின்னு சொல்றாங்க. ஆம்புலேட்டரி அப்படின்னா நடந்துகிட்டு இருக்க குழந்தைங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து குடுத்துட்டோம்னா இப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நார்மல் குழந்தையா ஆயிருவாங்க. நான் ஆம்புலேட்டரினா நடக்க முடியாத குழந்தைங்க, ஆல்ரெடி வந்து காலு அதெல்லாம் செயலிழந்த குழந்தைகள். நான் ஆம்புலேட்டரி. அந்த நான் ஆம்புலேட்டரி இந்த ஜீன் தெரப்பி குடுத்தோம் அப்படின்னா, இது எப்படின்னா, இது வந்து போனதுதான். அந்த செல்ஸ் வந்து டைட் ஆனது தான் இது. கால் இப்போ ஒரு வேளை போயிருச்சு அப்படின்னா, அதுக்கு மேல அத வந்து திருப்பி கொண்டு வர முடியாது. மத்த நல்லா இருக்கிற பார்ட்ஸ மட்டும்தான் வந்து நம்ம வந்து காப்பாத்த முடியும். ஆனா இப்ப குடுத்தோம் நடந்துகிட்டு இருக்கான். இப்ப ஜயான் வந்து நடந்துட்டு இருக்கான். இப்ப குடுத்தோம்னா அவன் வந்து அவங்களோட இது எல்லாமே டெவலப் ஆகி நம்மள மாதிரி நார்மல் குழந்தைங்களா, நார்மல் மனுஷனா அவங்கனால வந்து சர்வை பண்ண முடியும். இப்போ இந்த எல்விடிஸ் ஜீன் தெரப்பி எத்தனை சீக்கிரம் குடுக்குறோமோ அவ்வளவு நல்லது. இல்லன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த செல்ஸ் வந்து டைட் ஆயிட்டு இருக்குது. இப்போ இப்போதைக்கு வந்து ஸ்டெராய்டு குடுத்திருக்காங்க. அது வந்து ஸ்டெராய்டு வந்து ஒன்லி சப்போர்ட்டிவ் மெடிசின் தான். அது பெர்மனன்ட் மெடிசின் கிடையாது. இது இப்போ இது வந்து காலையில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேல மேல ஒரு பார்ட்ஸா போய் கடைசியா மூச்சுக்குழாயில இதாகி இதனால இறந்துருவாங்க. இந்த டிசீஸ் இருக்கிறவங்க. என்னால சொல்ல முடியல என்னால. ஏன்னா என் புள்ள அப்படி இருக்கிறதுனால என்னால இதுக்கு மேல அத பத்தி சொல்ல முடியல. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட வீரியம் என்னன்னா ரொம்ப மோசமானது. இதுக்கு வந்து இப்பதான் அதுவும் இந்த எல்விடிஸ் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால நம்ம வந்து ஓகே டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க நத்திங் இஸ் இம்பாசிபிள். என்னன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மெடிசின் கிடையாது. நம்ம 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இல்ல. இப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள். உங்களுக்கு வந்து மெடிசின் இருக்கு. லக்கிலி நீங்க வந்து உங்களுக்கு மெடிசின் இருக்கு. பணம் தானே பிரச்சனை. பணத்தை வந்து நம்ம எப்படியாவது நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சொந்தங்கள்ட்ட கேட்போம். இதுக்கு மேல என்ன அப்படின்னு டாக்டரும் சொல்லி வந்து எங்களுக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ சார் இவன் வந்து ஜயான் வந்து எங்களுக்கு 7 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை. ஒருவேளை 7 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்து இந்த மாதிரி இருந்திருந்தா மெடிசின் இல்ல சார். இப்போ அது எப்படியோ அதை நம்ம என்ன வேணாலும் நம்ம பாசிட்டிவ் வேல எடுத்துட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். ஓகே அதனாலதான் 7 வருஷத்துக்கு முன்னாடியே பிறக்கலையோ, இப்ப பிறந்திருக்காங்க, மெடிசின் இருக்குது, நம்ம ஏதாவது பண்ணிடலாம், நம்ம ஏதாவது பண்ணி நம்ம கொண்டு வருவோம். இது வந்து ஆனா சார் நான் ஒண்ணு சொல்றேன். இந்த பீடியாட்ரிக் அவங்களுக்கு இதோட நாலேஜ் கிடையாது சார். இல்லவே இல்ல. நியூராலஜிஸ்ட் மட்டும்தான் வந்து தெரிஞ்சிருக்கு. இது அவங்கதான் டீல் பண்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா பீடியாட்ரிக் உங்களுக்கு தெரியணும் இது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு நியூராலஜி கிட்ட போகணும்ன்ற நாலேஜ் நார்மல் பீப்புள்ஸ்க்கு இருக்கவே இருக்காது. எப்படி தெரியும் நாங்க நியூராலஜி போகணும், பேத்தாலஜி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதோட காசுமே இப்போ நியூராலஜி போகணும்னா நார்மலா போயிட முடியாது சார். அவ்வளவு காசு வாங்குறாங்க, அவ்வளவு. அப்ப நார்மல் பீப்புள்னால வந்து அது போறதுக்கு பதிலு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. இது வந்து இப்போ ஜயானுக்கு வந்து இந்த 6.5 வயசுல இந்த மாசத்துலதான் இவ்வளவு நாள் இல்லாத அந்த இது எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனாலதான் நாங்க பயந்து நாங்க போய் போனோம் நாங்க. இதுக்கு மேல வந்து ஃபாஸ்ட் ஆயிரும். இப்ப இத்தனை நாள் ஸ்லோவா அப்படியே காமிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்காது. ஃபாஸ்ட் ஆகும்போது நமக்கு நாள் இருக்காது சார். நம்ம இவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்றதுக்கான நாளும் இருக்காது. எல்லா குழந்தைங்களுக்குமே இதுதான் பிரச்சனை. நம்ம இந்தியால 1500 குழந்தைக்கு ஒரு குழந்தை இந்த மாதிரி பிறக்குது. ஆனா இதுக்கு மெடிசின் வந்துருச்சு அப்படின்ற நாலேஜ் யாருக்குமே இல்ல. யாருக்குமே வந்து தெரியாது.
அதுவும் தமிழ்நாட்டுல சுத்தமாவே தெரியாது. இதுக்கு அவங்க வந்து மெடிசின் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி இது 25 கோடி எப்படி முடியும் அப்படியும் சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸ் என்ன சார் பண்ணுவாங்க? இப்ப நம்ம நம்ம ஏதோ நம்ம வந்து இங்க இருக்கோம். ஐ மீன் இங்க இருக்கோம்னா, கொஞ்சம் படிச்சிருக்கோம். நம்ம ஏதாவது பண்ணி நம்ம வந்து ஊக்குவிச்சு நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் சார். ஆனா இது ஏழைங்க மீன்ஸ் நம்ம வந்து இது இது ஏழைங்களுக்கு தான் சார் இந்த நோய் வந்து வருது. அதனால தான் சார் இதுக்கு வந்து மெடிசின் வந்து அந்த அளவுக்கு வரல இது. மெடிசின் வரல. ஏன்னா நம்ம யாரும் ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மென்ட்க்கு காசு போடுறதில்ல எந்த கண்ட்ரியும். அவங்க யுஎஸ்ல போடுறாங்கன்னா, அவங்க கிட்ட மட்டும் தான் இந்த மெடிசின் இருக்கு. அதனால தான் இவ்வளவு காசு. இப்ப இதே வந்து பல இடத்துல பல கண்ட்ரில இருக்குதுன்னா, இது மேபி 1,00,000 கூட கிடைக்கலாம். 1,00,000 ஒரு 10,000 கூட நம்மளுக்கு இந்த மெடிசின் கிடைக்கும். இந்த மாதிரி ரேர் டிசீஸ்க்கு அவங்க வந்து ரிசர்ச் மேனேஜ்மென்ட்ல வந்து காசு போடுறது இல்ல கண்ட்ரீஸ். எல்லா கண்ட்ரீஸ்ன்னு சொல்றேன். போடாதனால இது வந்து அலட்சியமா விட்டுர்றாங்க. அ எவ்வளவோ நல்ல நல்ல ரிசர்ச்சர்ஸ்லாம் இருக்காங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரில இருக்காங்க. பட் அவங்களுக்கும் அ போதுமான அந்த இது கிடைக்கிறது ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கிறது இல்ல. அதனால தான் மெடிசின் நமக்கு இல்ல. சோ இவங்கலாம் சரி தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போய் அவ்வளவுதான். மேக்ஸிமம் 12 அது 10 வயசுக்கு மேல இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தவங்க 12 வயசுல போவாங்க. ஒருத்தர் 14 வயசுல போவாங்க. அதெல்லாம் கொடுமை சார். பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப என் குழந்தைக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ அவன சுத்தி நடந்துட்டு இருக்க விஷயம், பேப்பர், நியூஸ் எதுவுமே அவனுக்கு தெரியாது. இப்படி இருக்கிறது நல்லது. இப்ப இன்னும் ஒரு வருஷத்துல விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த குழந்தைங்கனால தாங்கவே முடியாது. என்ன நம்மள எப்படி நம்ம என்ன நடக்காம இருக்கோம். அப்புறம் ஒரு ஒரு பார்ட்ஸா போகுற அந்த வலி, அந்த பாடி பார்ட்ஸோட அந்த அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுன்னா, நம்மனால அது எந்த ஒரு பேரண்ட்னாலயும் வந்து இருக்கவே முடியாது. இப்போ இந்த கிரவுட் ஃபண்டிங் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னாலே ஸ்பேமு, பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஓகே நம்ம இந்த ஸ்பேம் நடக்குது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நெறைய வந்து இந்த பொய், இந்த ஸ்பேம் இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஸ்பேம்ன்னு அப்படின்னு சொல்றீங்கன்னா, இந்த ஹெல்ப் பண்றவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ண வர்றதில்ல. ஹெல்ப் பண்றவங்கள வந்து தடுக்குறாங்க. இப்ப இந்த 4 நாளா எங்களுக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. இந்த 4 நாளா நாங்க லைஃப்ல பார்க்காத எல்லாமே வந்து பார்த்துட்டோம் சார். யாராவது ஹெல்ப் பண்ணலான்னு முன்னாடி வந்தா கூட, ஸ்பேமு போய் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மத்தவங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்பேம் ஓகே. உங்களுக்கு அந்த அளவுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, வீட்டுக்கு வாங்க. எங்க அட்ரஸ் குடுத்துருக்கோம் உங்ககிட்ட. எங்க ஃபோன் நம்பர் குடுத்துருக்கோம். என்ன கேட்கிறவங்க எல்லாத்துக்கும் என் ஹஸ்பண்டோட ஐடி ப்ரூஃப் குடுத்துருக்கோம். ஸ்கூலோட ஐடி குடுத்துருக்கோம். ஸ்பேமா இருக்கிறவங்க உங்களுக்கு கன்டினியூவா வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. கண்டுபிடிச்சுட்டாங்க, நம்ம இதோட எஸ்கேப் ஆயிரலாம்ன்னு போயிருவாங்க. உண்மையா இருக்கிறவங்க மட்டும் தான் திரும்ப திரும்ப வந்து வந்து நாங்க உண்மை. பாருங்க எங்கள இப்படி ஒருத்தவங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவாங்க. அதனால வந்து நீங்க ஜஸ்ட் லைக் தட் இவங்க இவங்க பொய் சொல்றாங்கன்னு போகாதீங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து அந்த வார்த்தையை நம்மனால கேட்கவே முடியல எங்கனால. அப்படின்ற கேட்கிற இந்த 4 நாளா அதான் சார் கேட்டுட்டு இருக்கோம். அதையும் மீறி சில நல்லவர்கள் நீங்க எல்லாம் வந்தனாலதான் இப்ப எங்கனால வந்து வெளிய வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. இந்த நியூஸ் எக்ஸ்போஸ் ஆகதான் இப்படி ஒரு குழந்தை இருக்குன்றது தெரியும். இது வந்து இந்த 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 இலக்க வந்து எங்கனால ஈஸியா வந்து அடைய முடியும். இது மூலமா வந்து இப்படி டிஎம்டிக்கு ஒரு மெடிசின் இருக்கு இந்தியால போடணும்ன்ற விழிப்புணர்வும் அவேர்னஸும் நான் சொல்றேன் சார். சீரியஸா நான் சொல்றேன். ஏன்னா யாரும் எனக்கு தெரிஞ்சு போட்டது இல்ல இந்தியால. 25 கோடி பேரு ₹1 போட்டா 25 கோடி ஈஸியா வந்துரும் சார். நம்ம யாரும் போடுறவங்க யாரும் ₹1 போட மாட்டோம். நம்ம நல்லவங்க தான். நம்ம வந்து ஒரு 100 ₹500 போடுவோம். ₹100 போடுவோம். அப்போ ஒரு 2 கோடி பேர் ₹10 போட்டாங்கன்னா வந்து 25 கோடி வந்துரும். நான் எனக்கு மட்டும் சொல்லல. நான் மத்தவங்களுக்கும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கிறேன். இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் சார். என்ன என்ன தேவைப்படும். ஆனா நான் இதுக்கு மேல வீட்ல இருந்து ஹெல்ப் பண்ற ஐடியா எனக்கு இல்ல. நம்ம வெளியே இறங்கியும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது எனக்கு கிடைச்ச லெசன் இதுல இருந்து. சோ எல்லா எல்லா குழந்தைகளுமே வந்து இந்த மெடிசின் இருக்கு அப்படின்றத நான் நல்லாவே சொல்லிடுறேன் நானு. ஏன்னா அந்த டேட் டைமை பார்க்காம கூகுள் சர்ச் பண்ணிட்டு டேட் டைமை பார்க்காம ட்ரையல்ல இருக்குன்னு சொல்லிடுறாங்க ஈஸியா. இன்னும் எல்விடிஸா ட்ரையல்ல இருக்கு அப்படின்றாங்க. ட்ரையல்ல இல்லைங்க. எஃப்டிஏ வந்து ஆகஸ்ட் 2023 ஆகஸ்ட்ல அக்டோபர்ல அப்ரூவ் பண்ணிருச்சு. 1 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப போன 1 வருஷமா இந்த 1.5 வருஷத்துல 850 குழந்தைங்களுக்கு மேல உலக அளவுல கொடுத்துட்டு இருக்காங்க.
இது வந்து எங்கெங்க வந்து அப்ரூவ்டு ஆயிருக்கு அப்படின்னா யுஏஇ, இங்க துபாய், யுஏஇ, கத்தார், அப்புறம் யுஎஸ், இந்த 3 கண்ட்ரில மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். அவங்க மட்டும்தான் கரெக்டான அப்ரூவல் வாங்கி டாக்டர்ஸும் எல்லா டாக்டர்ஸ்னால போட முடியாது. ஜீன் தெரப்பி ஸ்பெஷலிஸ்ட் அவங்கனால மட்டும்தான் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட முடியும். ஸோ இங்கே வந்து யுஏல 2 பேர் இருக்காங்க. டாக்டர் விவேக் முண்டடா, மெட்கேர் ராயல் ஹாஸ்பிட்டல், நாங்க அங்கதான் பார்த்துட்டு இருக்கோம். எஸ்கேஎம்சி அபுதாபி, அங்க டாக்டர் ஒபைத் அவரு பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம இந்தியாலயோ இல்ல வந்து பக்கத்துல எந்த கண்ட்ரி, பாகிஸ்தானோ இல்ல ஸ்ரீலங்கா, எங்க நடந்தாலும் பக்கத்துல இருக்க கண்ட்ரிக்கு வந்து தான் போடணும். இப்ப 25 கோடின்னு நான் சொல்றது, நான் இங்க இருக்கறனால, இந்த ஊர்ல இருக்கறனால. ஒருவேளை நான் இந்தியால இருந்திருந்தேன்னா இதோட பிரைஸ் 28 கோடி. ஏன் அப்படின்னா, இப்ப இது போடுறதுக்கு இது ஒரே ஒரு நாள் இன்ஜெக்ஷன் தான் சார். ஒரு நாள் ஐவி இன்ஃபியூஷன்ல கொடுப்பாங்க. அதோட பிரைஸ் மட்டும்தான் இந்த விலை. ஹாஸ்பிட்டல் ஃபீஸோ, ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இது ராயல் மெட்கேர்ல ஏன் பாக்குறீங்க, ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல்ல பாக்கலாம்ல, அங்க வந்து நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க. அவங்க மட்டும்தான் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. நான் அததான் சொல்றேன் நானு. இது ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கிடையாது. நம்ம போய் அங்க அட்மிட் ஆக போறது கிடையாது. அந்த மெடிசனோட விலை. இப்ப நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னா ஜயானோட நேம்ல அவங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணி அது வந்து வரும். இதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை. இப்ப வந்து இந்த இந்தியால போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியால போய் பார்க்க வேண்டியது தானே, அங்க ரேட்டு கம்மியா வரும்ல சொல்றாங்க. இந்தியால இதுவே கிடையாது. இது இனி வந்து அப்ரூவ்டே வாங்கி வைக்கல அவங்க. சோ இனிமேல் தான் வந்து இதெல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். நான் ஏன் வந்து மத்த நாட்டுக்காரவங்க இங்க வந்தா 28 கோடி அப்படி சொல்றேன்னா, இப்ப நாங்க இங்க வீடு இருக்கிறதுனால நாங்க போயிட்டு போயிட்டு வரோம். இப்ப மத்த கண்ட்ரில இருந்து வந்தாங்கன்னா அவங்க தங்கணும், தங்குற செலவு, சாப்பாட்டு செலவு, போக்குவரத்து செலவு, இது எல்லாத்துக்கும் சேர்த்தி அந்த 3 கோடி அவங்க வைக்கிறாங்க அவங்க. அதனாலதான் 28 கோடி மத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. லக்கிலி ஆண்டவன் புண்ணியத்துல நாங்க இங்க இருக்கோம். நாங்க யுஏல ஏதோ இருக்கோம். அது இப்ப எதுக்குன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. மேபி இருக்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து புரியுது. ஏன்னா வந்து இந்த மெடிசின் ஒரு நாள் தான் போடுறோம். பட் போடுறதுக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும். ஓடுறதுக்கு முன்னாடி எல்லா வகையிலயும் பாடி வந்து கரெக்டா இருக்கா, பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும்தான் போடுவாங்க. அதே மாதிரி போட்டதுக்கு பின்னாடியும் இது எதுவும் பண்ணல இல்ல, இந்த பாடியை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இதுக்கெல்லாம் தான் சேர்த்து அந்த 3 மாசம் அப்படின்னு அந்த டைம் பீரியட் சொல்றாங்க. நான் வந்து இதுக்கு மேல என்கிட்ட என்ன டவுட்னாலும் கேட்கலாம். நான் எல்லாத்தையுமே சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு இது ஒரு ஸ்பேம்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா எங்க 7 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைய அங்க காப்பாத்துறதுக்கு நாங்க வந்து எந்த எல்லைக்கு நல்ல வழியில எந்த எல்லைக்கு பாசிபிலிட்டி வேஸ தேடி கரெக்டா அப்ரோச் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் நாங்க. எந்த வகையில வந்து நீங்க பணம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் இங்க இப்போ வந்து யுஏல வந்து கொஞ்சம் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார். ரூல்ஸ் மீன்ஸ் அந்த சேரிட்டி அப்ரோச். சேரிட்டிக்கு வந்து இப்போ அவ்வளவு ஈஸியா எங்கனாலன்ட்டு இல்ல, அப்ரோச் பண்ண முடியல. இங்க ஒரு ஜலீலா ஃபவுண்டேஷன் இங்க இருக்கிற பெரிய சேரிட்டி. அதுக்கு வந்து அப்பாயின்மெண்டே வந்து ஜூன் 6 தான் கிடைச்சிருக்குது எங்களுக்கு. இது எப்ப அப்பாயின்மெண்ட் எடுத்தோம்னா 1 மாசத்துக்கு முன்னாடி, 1.5 மாசத்துக்கு முன்னாடி. அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு அங்க இருக்க நியூராலஜி வந்து பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி ஃபவுண்டேஷனுக்கு மாத்தி விடுவாங்க. சோ இந்த மாதிரி தான் ஒன்னொன்னும் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து டிலே ஆகுது. டிலே ஆகறனால இது நம்ம அவ்வளவு பொறுமையா பண்ணக்கூடிய விஷயம் இல்ல அப்படின்ட்டு தான் நாங்க கிரவுட் ஃபண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் வந்து கிரவுட் ஃபண்டிங் இங்க யுஏல கிடையாது. இப்ப இங்க சேரிட்டி மூலமா இப்போ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 4 மாசம் ஆகும். நாங்க தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்றோம். இந்த 4 மாசம் கழிச்சு அவங்களோட சேரிட்டி பேஜ்ல ஜயானுக்குன்னு ஒண்ணு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட்ல வந்து போடுற மாதிரி தான் இங்க ஃபார்மட். பட் இதுக்கெல்லாம் 4-5 மாசம் ஆகும் அப்படின்றதுனால நம்ம இந்தியால வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் கிரவுட் ஃபண்டிங் இம்பாக்ட் குரு இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல சார், ஃபண்ட் ரைசிங், அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப எங்களோட எல்லா ப்ரூஃப்மே ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ், ஜெனடிக் ரிப்போர்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கொடுத்த சிக்னேச்சரோட எல்லாமே இருக்கு. ஜயானோட எல்லாமே அதுல வந்து ஓப்பனா இருக்கு. நீங்க அதை பார்த்து அதுல என்ன உங்களால முடியுமோ அதை நீங்க பண்ணா ஓகே சார். அப்படிதான் நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம் கிரவுட் ஃபண்டிங். அது இல்லாம பல வகையில ஆபீஸ்ல என்ன பண்ண முடியும், என்னென்னலாம் பண்ணலாம், சிஎஸ்ஆர் என்ன பண்ணலாம், அந்த வகையில
முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவங்கள பாக்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம், தலைவர்களை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எல்லா வகையிலயுமே பார்த்துட்டு இருக்கோம் சார். இங்க இங்க வந்து யூஏல வந்து எஃப்எம் அப்ரோச் பண்ணியிருக்கிறோம். நியூஸ்ல 2 நியூஸ்ல வந்துருச்சு. மலையாளம் கேரளா பீப்புள்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். அதையும் நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். மாத்ருபூமி, மனோரமா நியூஸ் 2லயுமே வந்து நியூஸ் போட்டுட்டாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போ தினமலர்ல இங்க பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்குங்க? இப்போ 6 நாள் ஆகுது சார். இப்போ வரைக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு 8.5 9 அந்த மாதிரி 8.5 9 லட்சம் மட்டுமே கலெக்ட் ஆயிருக்குது. இதுவும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் போட்டது மட்டும் தான் இந்த அமௌண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல நம்மனால பெரிய அமௌண்ட் கலெக்ட் பண்ண முடியாதுல்ல சார். அதனாலதான் வந்து வேர்ல்டுல உலகத்துல இப்படி ஐ மீன் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினா நம்ம புதுசா சொந்தங்கள் வருவாங்க. புதுசா வந்து ஹெல்ப் பண்றதுக்கு முன் வருவாங்க. அப்படின்றனால நான் வந்து மீடியா சப்போர்ட் எனக்கு இதெல்லாமே தேவைப்படுது சார். அதாவது எனக்கு கேட்க இந்த கேள்வி சங்கடமா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த காணொலியை பாக்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கிறேன் நானு. இந்த நோயினுடைய வீரியத்தன்மை எவ்வளவு காலகட்டத்துல எடுத்துக்கும்? சரி, இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீரியத்தன்மை வந்து ஆரம்பிச்சுதான் நான் சொல்றேன். அந்த 1 மாசமாவே ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாடி ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிச்சிச்சு. காலு வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. கால் வந்து வளையறது வந்து அதிகமாயிருச்சு. அந்த கால் வந்து பலம் இல்ல அப்படின்றதுனால இப்படி தூக்கிடுவாங்க. இப்படி தூக்கி நடப்பாங்க. இந்த குதிங்கால நடப்பாங்க. அது ஆரம்பிச்சிருச்சு. அதை சப்போர்ட் பண்றதுக்காக என்ன ஆகும்னா வயிறு முன்னாடி வரும். அந்த பேக் போன் வந்து இப்படி வளைய ஆரம்பிக்கும். பேலன்ஸ் பண்றதுக்காக, உழுகாம இருக்கிறதுக்காக இது எல்லாம் பண்ணும் அந்த பாடி. சோ இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி வந்து அவரோட லிவர் என்சைம்ஸ் வந்து ரொம்ப அதிக லெவல்ல இருக்கு சார். அதாவது என்ன, உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த டிஎம்டி வந்து எப்படி சொல்றாங்கன்னா சிகே லெவல், கிரிட்டினைன் பாஸ்போகினோஸ், சிகே லெவலை வச்சுதான் வந்து எந்த அளவுக்கு இது வந்து அதிகமா பாடியில பரவிருச்சுன்னு சொல்றாங்க. சோ ஜயண்ட் வந்து இப்ப நமக்கு வந்து நார்மலா அது 20 to 160 இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. இதுக்குள்ளதான் வந்து அந்த சிகே லெவல் இருக்கணும். ஜயண்ட் வந்து 33,000 இருக்குது. அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து வலி இருக்கும். அந்த உடம்புல வந்து வலி இருக்கும். அவன் குழந்தைன்றதுனால அவன் வந்து சொல்லுவான் வலிக்குதுமா, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லுவான். பட் நம்ம எல்லா குழந்தைங்களும் அதுதானே சொல்லுவாங்க. பெருசா எடுத்துக்கிறது இல்ல. பெருசா எடுத்துக்கல இத்தனை நாளா. இப்பதான் தெரியுது. டாக்டர் சொல்றாங்க, நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தா நமக்கு ஒரு வீக்னஸ் வரும்ல, ஒரு டயர்ட் ஆகும்ல, அது அவனுக்கு 10 மீட்டர்ல கிடைக்குங்க அப்படின்றாரு டாக்டர். சோ அவனுக்கு வந்து அதிகமான உணவு தேவை, அதிகமான எனர்ஜி தேவை. சோ அதுக்கு நீங்க தேவையானதை பண்ணுங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அந்த லிவர் என்சைம்ஸ் வந்து இந்த 33,000 இருக்கிறனால அவங்க வந்து அந்த லிவரை வந்து, அதாவது என்ன சொல்றேன்னா டேமேஜ் ஆயிருக்கு சார் லிவர். இப்போ அந்த இன்ஜெக்ஷன் இதை நம்ம போட்டா மட்டும்தான் இது எல்லாமே வந்து சரியாக வந்து ஆரம்பிக்கும். அதெல்லாம் அவங்க டாக்டர் சொல்றத வந்து எங்களால கேட்கவே முடியல சார். என்னன்னா நைட்டு தூங்குறப்போ நீங்க செக் பண்ணுங்க, காஃப் இருமுறானான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இருமுறான் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் வந்து உடம்புக்கு அதிகம் போகல, ஹார்ட்டுக்கு போகல, அதனாலதான் இருமல் வருது. ஆனா இவன் இருமுறான் சார், பயமா இருக்குது. இருமுறான் அப்படின்னு நான் போய் கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி அந்த மாதிரி இருமுவாங்க. இருமுறான்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பெட் பேட் போடுங்க. பெட் பேடுனா என்னன்னா அதுல வந்து அலார்ம் இருக்குமா. இப்போ நம்ம மூச்சு விட்டோம் அப்படின்னா அந்த பெட் பேட் வந்து நார்மலா இருக்குமா. எலக்ட்ரானிக் பெட் பேடுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம மூச்சு விடல அப்படின்னா அந்த பெட் பேட் வந்து அலார்ம் அடிக்குமா. இப்ப இத வந்து ஜயான்க்கு அடியில நீங்க போட்டு வைங்க, பெட்ல செட் பண்ணி வைங்கன்றாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கவே முடியல. இதெல்லாம் இது என்னடா. அப்புறம் சோக்கிங் டிவைஸ் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கிறோம். ஒருவேளை மூச்சு திணறி ஏதாவது சோக்கிங் ஆச்சுன்னா அதை வச்சு அதுவும் வாங்கிட்டோம். அதோட விலை மட்டுமே 15,000 ரூபாய். ஒரு எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாங்கி வைக்க சொல்றாங்க. இதெல்லாம் ரெடியா வச்சிருக்க சொல்றாங்க. அது நாங்க ஒன்னொன்னா நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். இந்த எலக்ட்ரானிக் பெட் பேட் போடுறதெல்லாம் அது ஜீரணிக்கவே முடியல. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு சார். அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம இது இன்ஜெக்ஷன் நம்ம டக்குனு போட்டா மட்டும்தான் அந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணும்னா ஃபால்ட்டி ஜீன்ஸ், இப்ப வந்து அந்த எக்ஸ் குரோமோசோம், அந்த அதாவது இந்த 53, 54ன்னு சொல்றேன்ல சார் வேரியன்ட், அந்த வேரியன்ட் வந்து அங்க இல்ல.
இந்த பாடியில எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த வேரியன்ட்ல வந்து அந்த 53-54 வந்து நார்மலாவே கட்டாயி இருக்குது. இப்ப இந்த இன்ஜெக்ஷன் போடுறது மூலியமா அந்த 53-54 வேரியண்ட்டை வந்து அங்க போய் உட்கார வைக்கும். அதாவது ஒரிஜினலா இல்ல, ஒரு ஒரு ஆல்டர்னேட்டா அந்த ஜீனை உட்கார வைக்கும் போது பாடி வந்து ஓகே நமக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்து வேலை செய்யும். இதுதான் டெக்னிக். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த சென்டென்ஸ்ல 2 வார்த்தை வந்து மிஸ் ஆயிருக்கு ஜயானுக்கு. 2 அப்போ முழுமை அடையாது இல்ல, அந்த அந்த சென்டென்ஸ் வந்து முழுமை அடையாது இல்ல. இப்போ அந்த ஜீன் தெரப்பி கொடுக்கறது மூலமா அந்த ஜீன் தெரப்பி போய் அந்த சென்டென்ஸை வந்து ஃபில் பண்ணுது. அதுக்கு வந்து அதே வார்த்தைகளை போடாம அதுக்கு தேவையான அந்த மீனிங் வரக்கூடிய வார்த்தைகளை வந்து போடுது. ஜெராக்ஸ் காப்பி மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்ப போடுறது மூலமா ஓகே நமக்கு வந்து கரெக்டான கமெண்ட் கிடைச்சிருச்சு. அந்த பாடி வந்து அதுக்கு முன்னாடி போனதுதான். பட் குழந்தைன்றதுனால ஓகே, நான் பெரியவங்களுக்கு நான் சொல்றேன், முன்னாடி போனதுதான். இதுக்கு மேல வந்து ஓகே நல்ல பாடி வந்து நம்ம கரெக்டான வழியில கமெண்ட் கொடுத்து போயிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு சிப்பு மாதிரி தானே சார். கமாண்ட் கொடுக்கறது மூலமா தான் வந்து நம்ம பாடியே வந்து இயங்குது. அதுதான் இந்த ஜீன் தெரப்பியோட ஸ்பெஷல். முன்னாடி இதுக்கான மருந்து கிடையாது, ஊசி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரியான ஒரு 7 வயது சிறுவனோ அந்த சிறுவர்கள்லாம் வந்து எத்தனை காலம் வரைக்கும் வாழ்ந்துக்கிறாங்க? மேக்சிமம் ஒரு 12th ஸ்டாண்டர்ட், ஒரு 17-18 வயசு, அப்படி அந்த ரேஞ்சு தான். சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குது. அந்த ரேஞ்ச் அந்த 10 வயசு வரைக்கும், ஒரு 8-9 வயசு வரைக்கும் தான் நார்மல் மீன்ஸ் ஓரளவுக்கு புடிச்சாவது நடப்பாங்க. 10 வயசுக்கு மேல அந்த புடிச்சு கூட நடக்க முடியாது. அந்த மூஞ்சி ஷேப் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. நான் இதுக்காக சொல்லல. ஜயான் வந்து அழகான குழந்தை. எந்த அழகான குழந்தையும் அந்த 10 வயசுக்கு மேல ஐ மீன் அந்த முக லட்சணம்ன்றது மாறிடும். அது இந்த நோயினால எலும்பு எல்லாம் தூக்கி மாறிடும். இப்ப இந்த ஊசி போட்ட உடனே அது எவ்வளவு காலம் எடுத்துக்குங்க சரி பண்றதுக்கு? அது வந்து ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தானே சார். இப்ப எப்படின்னா வந்து அது போட்டோம்னா அப்படியே அதோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஒரு வாரத்துல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும், 2 வாரத்துல டிஃபரன்ஸ், 3 மாசத்துல ஒரு டிஃபரன்ஸ், 6 மாசத்துல டிஃபரன்ஸ். அதாவது இப்ப வந்து அவன் ஸ்டெப் ஏறக்கு இப்படி புடிச்சு நடக்கிறான்னு சொல்றதுல அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அதிகமாயி அந்த 1 வருஷத்துக்கு மேல வந்து நார்மல் ஆயிருவாங்க. அதற்கு மேல ட்ரீட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் ஏதோ தேவைப்படுமா? இந்த ஊசிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி பாக்குறதுக்கு, இல்ல திருப்பி ஊசி போடுறதோ இந்த மாதிரி? இல்ல இதுதான் இந்த ஒரே ஒரு ஊசி மட்டும்தான். பட் என்னன்னா அப்சர்வேஷன்ல வந்து அதாவது இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலா 3 மாசத்துக்கு ஒரு தடவை பார்க்க சொல்லுவாங்க. அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை மட்டும் செக் பண்ணிட்டு இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது கொஞ்சம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, அது வளர அது வந்து மாறிடும். ஆனா பிசியோதெரப்பி வந்து லைஃப் லாங் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசியோதெரப்பினா எக்ஸசைஸ், அது சம்பந்தப்பட்ட எக்ஸசைஸ், பாடி பில்டு பண்றதுக்கு. மத்தபடி வேற இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்ல. பண்டு வந்து கேக்குறீங்க இம்பாக்ட் குரு மாதிரின்னு சொல்லிட்டு அந்த ஆப் வந்து சொல்றீங்க. இம்பாக்ட் குரு இந்தியால மட்டும் இல்ல சார். அது வேர்ல்டு வைட்ல இருந்தும் நம்ம பண்ண போலாம். இப்ப இங்க யூஏல இருந்தும் அதுலதான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இங்க எதுவும் இல்லை அப்படின்றதுனால இங்க இருக்கிற சொந்தங்கள் ஃபுல்லா இம்பாக்ட் குருல தான் போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து ஆனா இந்தியாவை வந்து கிரியேட் பண்ண ஒரு ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம். இந்த மருத்துவம்னாலே அதிகம் செலவாகக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப இது வரைக்கும் நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? 2-3 டெஸ்ட் பண்ணோம். ஒரு டெஸ்ட் ஒன்னு சொல்றேன். அதுல வந்து ஊர்ல வந்து விசாரிச்சப்போ சுமார் 4 லட்சம் சொன்னாங்க. அது மாதிரி அதே இங்க பண்ணப்ப 22,000 யுஏ திரம்ஸ் சொன்னாங்க. அது பண்ணியிருக்கோம். அது போகிறதுக்கு 18,000க்கு ஒரு டெஸ்ட். அது யுஏ திரம்ஸுக்கு வந்து 18,000. 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம். அப்படி ஒரு டெஸ்ட்டுக்கும் இப்ப வந்து இந்த மாதிரி 6 லட்சம் மாதிரி செலவு பண்ணியிருக்கணும். இப்ப இது மாதிரி ஒரு 4 டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல எழுதிலாம் வச்சுக்கல. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனை நம்ம பப்ளிக்ல நம்ம வந்து மக்களை தேடி போகணுங்கிற ஒரு அவசியம் வரும்னு நினைக்கவே இல்லை கனவுல கூட. ஸோ அதனால நம்ம அதை கணக்கு வச்சுக்கல. ஒரு ஞாபகம் இருக்கிறது. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிருக்கிறோமோ இதை டிஎன்டின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கும் பண்ண பிறகும் என்ன பண்ணிருக்கோமோ அது மாதிரி டாக்டர்ஸ் வந்து ஒரு கன்சல்டேஷனுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் பார்க்கணுங்கிறாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்மோனாலஜி டாக்டர் பார்க்கணும் அப்படின்னாக்க
எல்லா ஜென்ரலான பல்மனாலஜி அதை நுரையீரல் சம்பந்தப்பட்ட டாக்டரை வந்து நம்ம பார்க்க முடியாது. குழந்தைங்களுக்கு அதுவும் குறிப்பா இந்த ரிலேட்டடா மசில் சம்பந்தப்பட்ட அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க. அது நமக்கு நம்ம அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்றாங்க. அது எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. அதுல வந்துட்டு அது ஒரு ஸ்பெஷல் டேர்ம் சொல்றாங்க. அது அவங்க ஒரு கன்சல்டேஷன் ஒரு சிட்டிங்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா, ஒரு கன்சல்டேஷனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா திரம்ஸ்லயே 900 திரம்ஸ் கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எழுதி வைக்கல. அப்புறம் மற்றது ரூபாய் இன்னைக்கு 25 சும்மா டெஸ்டிங்க்கு தனி, கன்சல்டேஷனுக்கு மட்டும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட நம்ம இப்ப ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறது எவ்வளவுன்னு சொல்ல, இப்ப 4-5 டெஸ்ட் 7,000 வச்சுட்டாலும் ஒரு 32 lakh அதுல போயிருக்குது. அப்புறம் இந்த கன்சல்டேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு 50 lakh கிட்ட நம்ம போய் பண்ணி இருக்கிறோம். இனியும் இந்த ஜீன் தெரபி கொடுத்தாலும் அதுக்கு பிறகும் வந்து இன்னும் நிறைய அது மாதிரியான ஃபாலோ அப் மற்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு நம்ம பண்றோம், அது பண்றோம். இப்ப நம்ம மக்களை தேடி வந்திருக்கிறது வந்து இந்த மெடிசினுக்கான ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், அதுக்கான காஸ்ட் மட்டும், மற்ற ஹாஸ்பிட்டல் சார்ஜ் அது மட்டும் மற்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு இல்லையா, இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாதா அப்படி கேக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கவர் ஆகாது. அதாவது ஒரு காய்ச்சல், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இல்ல வந்து ஒரு ஈவன் மத்த எல்லாத்துக்கும் நார்மலா இப்போ நேச்சுரலா நடக்கக்கூடிய விஷயங்கள், இதை தவிர இந்த மாதிரி கேன்சர் வந்து ஸ்பெசிபிக்கா சில இது வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல வர்றதுனால, அதாவது டிஎன்ஏல நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நமக்கு இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாதுங்கிறது உலகம் முழுசும் உள்ள ஒரு விஷயம். எங்கேயுமே இது வரைக்கும் இந்த எல்லாம் வந்து புதுசா மாடர்னா வர்றதுனால இந்த இன்சூரன்ஸ்ல எந்த பாலிசில இது வரைக்கும் பண்ணல. இனிமேல் எங்களுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, இது நம்ம இப்ப ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கோட ஒரு நோக்கமாகவும் இதை நினைக்கிறோம். நம்ம இந்த வீடியோ சேனல்ஸ், இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியா இதெல்லாம் பண்றது காரணம் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். ஸோ ஏன்னா வந்து இப்போ யாராவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாதான் இதெல்லாம் வந்து, ஏன்னா காலங்காலமா சொல்றது இதெல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது. எத்தனை காலத்துக்கு நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? ஏன்னா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் கடந்த இத்தனை வருஷம், இப்ப 15 வருஷமா நாங்க துபாயில இருக்கணும், 15 வருஷமா நாங்க எத்தனை மில்லியனுக்கு இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணிருப்போம்? நிச்சயமா பண்ணிருக்க மாட்டோம். சோ எங்க அந்த மணி எல்லாம் போச்சு? எங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்லணும்னா பெர் ஹெட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எது வேணா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமே. அந்த பிரீமியம், இந்த இயரோட லிமிட்டை வந்து நம்ம யாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டோம். நாங்க மட்டும் இல்ல, யாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டோம். சோ என்ன செய்யலாம் நம்ம? ஓகே, இப்படி ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். ஒரு ரேர் டிசீஸ் ஒண்ணு வந்துருச்சு, இதுக்கு என்ன செய்யலாம்? ஓகே, இத்தனை வருஷமா இவங்க உன்ட்ட இன்சூரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப நீ ஒரு அமௌண்ட் கொடுத்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இதை கவர் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் என்ன செய்யலாம்? கவர்மெண்ட்டோ பப்ளிக் என்ஜிஓஸோ இது வந்து புஷ் பண்ணி கொண்டு போய் இது ஒரு பப்ளிக் மூவ்மெண்டா கொண்டு போனாக்கா அது வந்து ஒரு இன்சூரன்ஸ்ல இன்க்ளூட் ஆகுற மாதிரியும், இப்ப கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டுல சோமனி இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாம் வந்திருக்கு கவர்மெண்ட் சார்பா. இந்த மாதிரி ஏழைகளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் ஆகும். ஏன்னா வெளியில வர முடியாம, பேச தெரியாம, எப்படி இதை கொண்டு போறதுன்னு தெரியாம உண்மையிலே எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. ஏன்னா வந்து பக்கத்துக்கு வந்து ஒரு பாவம் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு இதாகவும் நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இன்சூரன்ஸ்ல இது வந்து கவர் ஆகுறதுல, இது இன்சூரன்ஸ் கவர் ஆகுற மாதிரியான இனிஷியேட்டிவ் நம்ம பண்ணணுங்கிறத நம்ம. மாத வருமானம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா போதுமான அளவு இருக்குதா குடும்பம் நடத்துறதுக்கு? ஏன்னா மெடிசனுக்கே இவ்வளவு செலவாகுது, எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றீங்க? இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்த்து பண்ணல. என்னப்பா கஷ்டப்பட்டாலும், என்ன நம்ம உயிரை கொடுத்தாலும் நம்ம பிள்ளைய நம்ம காப்பாற்றணும், நம்ம பிள்ளைய இது பண்ணணுங்கிற, ஏன்னா நம்ம அவனோட இதை வந்து பார்க்க முடியல. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா 20 நாளைக்கு எங்களோட லைஃப் வேற சார். 20 நாளைக்கு பின்னாடி இப்ப 20 நாள் லைஃப் வேற சார். நாங்க முன்னாடி வச்சிருந்தத வச்சுதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். முன்னாடி வச்சிருந்த காரு, முன்னாடி வச்சிருந்த வீடு, முன்னாடி வச்சிருந்த என்னென்னலாம் அதை வச்சுதான் சார் இப்ப போய்கிட்டு இருக்கு. ஓப்பனா அப்படி சொல்லணும் அப்படின்னா எதெல்லாம் நம்ம வந்து விற்க முடியுமோ வித்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் அந்த மாதிரி உண்மையா சொல்லணும்னா சார், இப்ப நான் இந்த வேலையில இருக்கிறதுனால என்னால பிள்ளைங்களை கவனிக்க முடியல. ஏன்னா இங்க ஆள் இல்ல, நம்ம ஊர்ல இருந்தா பிரச்சனை இல்ல. இப்ப சாப்பாடு செய்யணும், சாப்பாடு செய்ய முடியல, இப்ப இவ்வளவு நேரம் ஆகுது. டக்குனு ஈஸியா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வாங்க முடியல. ஏன்னா யோசிக்கிறேன், வேணாம் இதை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதாகும், பத்தாம போயிடுச்சுன்னா இதாகும், சோ ஹோல்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் சார் இப்ப போயிட்டு இருக்கு. இப்போ அதனாலதான் இப்ப நாங்க வந்து முன்னாடி இப்ப ஆனதும் சரி, இப்படி ஆக போறதும் சரி, அதுக்கே நாங்க வரல. அதை நாங்க பாத்துக்கிறோம்.
மெடிசின் அந்த ஒரு நாளைக்கான மெடிசின் காஸ்ட் தான் வந்து நம்ம என்ன பண்ணாலும் முடியாத விஷயம் அது. கொஞ்சம் பையனை காட்டுறீங்களா? நானும் பாக்குறேன் நானு. say Hi. hi. Say hi. சொல்லுமா? ஜெயான். சரி, சும்மா ஒண்ணு இல்ல, சரி, சும்மா ஓகே. இல்ல கொஞ்சம் இப்படிலாம் கொஞ்சம் பேசுறது புதுசா இருக்குல்ல. புதுசா இருக்கு, ஓ எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. எல்லாரும் வர்றது அப்படியா? அவனுக்கு புதுசா இருக்கு. எல்லாம் வீட்டுக்கு வேற வர்றாங்க. என்ன விரும்பி சாப்பிடுவான் அவன்? நான்வெஜ் சாப்பிடுவான் சார். மத்தபடி ஸ்வீட் நான்வெஜ் அதெல்லாம் பிடிக்காது. அதான் அந்த எதுவுமே சாப்பாட்டு பிடிக்காது. பிரச்சனையில ஆரம்பிச்சதுதான். முழுங்குறது இல்ல, சரியா முழுங்குறது இல்ல. அப்ப ஏன் முழுங்குறது இல்ல, என்ன முழுங்குறது இல்ல? தண்ணி குடிக்கிற கூட கொஞ்சம் அந்த நம்மள மாதிரி நார்மலா குடிக்காம ஒரு கொஞ்சம் ஒரு வாயா ஒரு ஒரு வாய் வாயா. விடுவாரு, அப்புறம் மூச்சு விடுவாரு, அப்புறம் குடிப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நோட் பண்ணும்போது தான் சம்திங் ம். ராங்னு சொல்லிட்டே இருந்தோம். எந்த டாக்டர் போகும்போது ம். நார்மல்னு சொல்லும் போதெல்லாம் இல்ல டாக்டர் இது சம்திங் ராங், டாக்டர் சொல்லாங்க நார்மல்ட்டு அப்படின்னா டாக்டரை மாத்தணும். இப்படியே இங்கேயும் அங்கேயும் ஊர்ல இல்லையும் மாத்தி மாத்தி தான் பார்த்து இப்ப கடைசியா வந்து யார் வந்து பிடிச்சாங்களோ அங்க இருந்து பிடிச்சிட்டோம். மத்தபடி இது வரைக்கும் எல்லாம் சொன்ன ம். டாக்டரும் பார்த்துட்டு நார்மல் பையனை பத்தி நெகட்டிவா எதுவும் சொல்லாதீங்க. உங்களை பத்தி ம். உங்க பையனை ம். பத்தியே நீங்களே ஏன் நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கீங்க? அவரு நாங்க டாக்டர் கிட்ட ம். போறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 டாக்டர் அதே வார்த்தையை சொல்றாங்க. பையனை பத்தி நெகட்டிவா எதுக்கு வந்து சொல்றீங்க? இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது பேரண்டான்னு சொல்றாங்க. நான் கேக்குறேன் என் பையனை பத்தி ம். எதுக்குங்க உங்ககிட்ட வந்து நான் நெகட்டிவா சொல்ல போறேன்? ஆனா இப்படி என்னால நம்ம அப்படி பேச முடியாதுல்ல. ஓகே சார் அப்படின்னு கேட்போம். உங்களுக்கு சமைக்க தெரியல, கரெக்ட்டா சமைக்க தெரியல. நீங்க டேஸ்ட்டா செஞ்சு குடுத்தீங்கன்னா பையன் சாப்பிடுவான். இப்படி எல்லாம் சொல்றாங்க சார். ஒரு டாக்டரா இப்படி எல்லாம் சொன்னா, இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதான் நீங்க சொல்றத வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னா, அதாவது நார்மலா வந்து என்ன அட்வைஸ் பண்ணணுமோ அப்படி பண்றாங்க. பட் ஆனா, இந்த மாரியான ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்களுக்கு வந்து கவனம் செலுத்துறதுல ஒரே நோக்கத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ரைட்டுங்களா? அதுதான். இப்ப எக்ஸாக்ட்லி. வந்து கரெக்ட்டா வந்து இந்த பிரச்சனைய வந்து ஐடென்டிஃபை பண்ணல, சொல்லல. நியூட்ரிஷன் இஷ்யூ அதுதான், அது மட்டும் ம். சொன்னாங்க. நீங்க அவருக்கு என்ன பிடிக்குமோ அத குடுங்க. அப்படிதான் சொன்னாங்களே தவிர, நாங்க காட்டுனோம். உட்கார்ந்து எந்திரிக்கும்போது இப்படி இருக்கு, நடையில இப்படி இருக்கு, ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்படி ஏறுறது வைக்கிறதுக்கு, முழுங்குறது ம். கஷ்டப்படுறாரு. ம். இதெல்லாம் வந்து நாங்க எங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சது நல்லா, இவருக்கு சம்திங் இஸ் ராங் வித் ஹிம். அது மட்டும் நல்லா தெரிஞ்சது. அப்பதான் டாக்டர மாத்தி பார்க்கும்போது, ஒரு டாக்டர் வந்து லக்கிலி புடிச்சு இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்புறம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு செகண்ட் ஒப்பீனியன் போனோம். அப்புறம் மல்டிபிள் டாக்டர்ஸ். இதுதான் பிரச்சனையான்னு சொல்லிட்டு 2 ரிப்போர்ட் இந்தியாலயும் 2 கன்ஃபார்ம் ம். பண்ணோம். அப்புறம் ஆன்லைன் சேட்டிங் பண்ணோம். வீடியோ சேட்டிங் எல்லாரையும் பையனையும் காட்டிட்டு, எல்லாரையும் மத்த டாக்டர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணும்போது, மத்த டாக்டர்ஸ் இப்ப நெக்ஸ்ட் சொல்றாங்க, இதுதான். இதுதான்ட்டு இப்ப எல்லா டாக்டர்ஸ் சொன்னாங்க. இந்தியால இருக்கிற ம அ எல்லாருக்கும் தெரியும். சில பாப்புலர் டாக்டர்ஸ் இந்த டிஎம்டிய ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் இந்த ஜீன் தெரபி இல்ல. இந்தியால ஜீன் தெரபிக்கு ட்ரீட்மெண்ட் இல்ல. வேற ஸ்டெம் செல் தெரபி இதெல்லாம் வந்து அப்ரூவல் இல்லாத சில மெடிசின்ஸ் வந்து இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் கான்டாக்ட் பண்ணி அது என்ன மாதிரியான இதுன்னு சொல்லும்போது, அது வந்து சயின்டிபிக் ப்ரூவன் இல்ல. பட் வந்து நம்ம பண்ணலாம்னு சொன்னாங்க. பட் அது ஆப்ஷன்ஸ் போ முடியாது. ஏன்னா அது 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல 2 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். மந்த்லி ஒன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதோட ம். காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் 7 லேக். இப்ப மந்த்லி ஒன்ஸ் பண்ணோம்னா 1 மந்த்துக்கு 7 லேக் இல்ல குடுக்கணும். நான் இது இங்க வந்து ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஸ்டெம் செல்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனா சொல்லுவாங்க. பட் அது அப்ரூவ்டு கிடையாது. அதனால அதுக்கு அது 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 பண்ண பின்னாடி போகாதீங்க அது யாருமே. யாரும் போகாதீங்க. அது ஏன் பண்ணவும் அப்டின்னா, முடியாது. அ நாங்க போலாம்னு நெனச்சோம். இந்த மாதிரி வந்து 25 கோடி அப்படின்றப்போ, ஆ அது எப்படி நம்மனால குடுக்க முடியும்? சரி ஸ்டெம் செல்ஸ் குடுப்போம் அப்படின்னு சொல்லி, அப்படி ம். நாங்க நெனச்சோம். நெனைக்கிறப்போ அது வந்து 3 மாசத்துக்கு அதாவது வருஷத்துக்கு 4 தடவ கண்டிப்பா குடுத்தே ஆகணும். மினிமமா அப்புறம் பாடிய பொறுத்து. மினிமமா. அப்புறமா பாடிய பொறுத்து அது எத்தன தடவன்னு மாத்திக்கலாம்னு சொன்னாங்க. அந்த ஒரு தடவ குடுக்கறதுக்கு 5,00,000 சொன்னாங்க. அப்போ வருஷத்துக்கு 20,00,000 வருது. பட் என்னன்னா, இதுல நெறைய ஃப்ராடு நடக்குது. அதுல வந்து செய்யக்கூடிய ம். முறைகள்ல இது வந்து ம். அப்ரூவல் இல்லாத ஒரு சயின்டிபிக்கா, மெடிக்கலி இது அப்ரூவல் இல்லாததுங்கிறனால ஆளாளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, போன்ல இருந்து பண்றோம். அம்பிலிக்கல் கார்ட்ல இருந்து பண்றோம். அதாவது இந்த தொப்புள் கொடியில இருந்து எடுத்து பண்ணுவோம் அப்படின்னுவாங்க. அப்புறம் இதெல்லாம் குடுக்கும்போது பாத்தீங்கன்னா, சிலப்போ வந்து அதோ கேன்சர் வர்றதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வெளியில இருந்து ஒரு செல்ல வந்து குடுக்கும்போது பாடி வந்து அத இம்யூனிட்டிக்கு எகைன்ஸ்டா எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு வெளியில இருந்து செல் வந்துருச்சுன்னு சொல்லி அத அட்டாக் பண்ணி அத வந்து அது கேன்சரா மாறி உடம்புல பல்வேறு இடங்கள்ல கேன்சர் கட்டிகளா மாறி வர்றதுக்கான நிறைய ப்ரூவன் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் ஸ்டெம் செல் இதெல்லாம் நாங்க போயிருக்கோம். ஏன்னா நம்ம இவ்வளவு 25 கோடி பண்ண முடியாது. நம்ம இப்படிலாம் போலாமான்ட்டு நிறைய டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணோம். வீடியோ சேட்டிங்கு பையனை காட்டி எல்லாம் பண்ணி கன்சல்டிங் பண்ணோம்.
ஐஐடி ஜோத்பூர்ல வந்து இப்ப இதுக்கான இது போய்கிட்டு இருக்கு. டாக்டர் ராஜ்புத்ன்னு சொல்லிட்டு அவங்கள கன்சல்ட் பண்ணோம். அவங்க வந்து சொன்னது இந்த மாதிரி சொன்னாங்க. பட் வந்து அப்புறம் இது வந்து சரியான முறை இல்ல. இது நம்ம செய்யக்கூடாது. பட் வந்து செஞ்சு பார்க்கலான்ட்டு நம்ம அந்த இது பண்ணல. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு மெத்தட் வந்து எக்ஸான் ஸ்கிப்பிங்ன்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து இப்ப 53, 54ங்கிறது மிஸ்ஸிங் டெலிஷன் ஆயிருக்கு பாடியில டிஎன்ஏல. அத வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா 52ல இருந்து 55க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாக்க இது இவருக்கு வந்து அது சூட்டபிள் இல்லை. ரெண்டாவது அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கோடி கிட்ட மேல வரும். அது வந்து என்ன பண்ணணும்னா எவ்ரி வீக்கு ஒரு வீக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டே இருக்கணும், ஐவி போட்டுட்டே இருக்கணும். அது வந்து லைஃப் லாங் போட்டுட்டே இருக்கணும். அது வந்து என்னன்னீங்கன்னா நம்ம வெளியில இருந்து இந்த பாடியில மிஸ் ஆயிருக்கிற டிஎன்ஏவை வந்து கரெக்ட் பண்றதுக்கான வெளியில இருந்து அது மெடிசின் ஒரு வீக்கும் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இப்ப இருக்கிற அப்ரூவல் உலகத்துல இருக்கிற கடந்த 24 மார்ச்ல வந்து அப்ரூவல் ஆன யூஎஸ்ல எஃப்டிஏ அப்ரூவல் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஜீன் தெரபி வந்து எல்விடிஸ்ன்ற பேரு, மேனுஃபேக்சரர் பேர் வந்து செரப்டா, அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரோச்ன்றவங்க. இவங்க ரோச் வந்து ஃபுல்லி அப்ரூவல் எடுத்திருக்கிறது வந்து யுஎஸ், யுஏஇ, கத்தார். இப்ப ஜப்பான்ல வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரையல் பேசிஸ்ல அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஃபுல் அப்ரூவல் கிடையாது, கிளினிக்கலி ட்ரையலுக்கு. ஸோ அந்த ரிஸ்க் நம்ம எடுக்க முடியாது. இன்னொன்னு இது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நாங்க வந்து இந்த சரப்டாக்கு என்ன பண்ணோம், ஏன் இந்த காஸ்ட் கண்ட்ரோலுக்காக 25 கோடி வந்து யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்னா வீடியோ கால் அவங்களையே பண்ணி இந்த மாதிரி குழந்தைய வந்து நீங்க உங்க ட்ரையல் பேசிஸ்ல ட்ரையல் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்க முடியுமா, ஏதாவது காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, ஆம்புலேட்டரியில இருந்தா நாங்க ட்ரையல் ப்ராசஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். நான் ஆம்புலேட்டரினா நடக்காதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இதுல பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாம என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம குழந்தை ஜயான் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா வந்து அப்புறம் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் வீல் சேர் ஆயிரும். அப்ப நம்ம எவ்வளவு நாளைக்கு அது என்னன்னா அந்த ஜீன் தெரப்பி வந்து இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் போதுதான் கொடுக்க முடியும். இப்போ லிவர் டேமேஜோ இல்ல லங்ஸ் டேமேஜோ அப்ப வந்து கொடுக்க முடியாது. அப்ப வந்து நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டைடான செல்ஸ் டைன் ஆனது ரெக்கவர் ஆகாது. அதனால வந்து ஆம்புலேட்டரியா இருக்கும்போது அதுக்குதான் அந்த வயசு மென்ஷன் பண்றாங்க. 5 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா தான் வந்து இது ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்றது மெயின். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஜீன் தெரப்பியை வந்து டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணதும் சரி, சூஸ் பண்ணதும் சரி. நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்ல ஒரு வகையில வேணா, லாஸ்ட் இயர் 24 மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் மெடிசின் எதுவும் அப்ரூவல் இல்லை, கிடையாது. உலகத்துல எங்க தேடினாலும் இதுக்கு வந்து மெடிசின் இல்லை. இப்போ மெடிசின் அட்லீஸ்ட் இருக்குது. என்ன ஒரு விஷயம், இதோட விலை அந்த ஒரே ஒரு மெடிசினோட இன்ஜெக்ஷனோட விலை 25 கோடி. அது மட்டும்தான் இருக்கு. அதுக்காக தான் இப்ப நம்ம மக்கள்கிட்ட வந்திருக்கிறோம். யாரு இதெல்லாம் பாக்குறாங்களோ, யாரு வந்து எல்லாம் பண்றாங்களோ, இதை பத்தின செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. ஒரு அவேர்னஸ், அவங்கள குழந்தைகளை மானிட்டர் பண்ணுங்க. சின்ன வயசுலயே மானிட்டர் பண்ணுங்க. மைல் ஸ்டோன்ஸ் கரெக்டா குழந்தை 1.5 வயசுல நடக்கிறானா, எந்த வயசுல நடக்கணும், எந்த வயசுல ஒரு பேனா பிடிக்கணும், பென்சிலை பிடிக்கணும், ஒரு ஸ்பூனை எடுக்கணும், பேப்பரை கிழிக்கணும், இந்த மாதிரி செவரை பிடிச்சிக்கிட்டு நடக்கணும், இந்த மாதிரி மைல் ஸ்டோனா கரெக்டா அச்சீவ் பண்றாங்களாங்கிறத மானிட்டர் பண்ணுங்க. இந்த நம்ம கொண்டு வர்றதுக்கான அவேர்னஸே இதுதான். நீங்க பப்ளிக் வந்து ஏன்னா லேட்டா பார்த்தாக்க நமக்கு எந்த அளவுக்கு லேட்டா பாக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கான இழப்பு தான் அது. முன்கூட்டியே பாத்துக்கங்க. சிம்டம்ஸை கரெக்டா பாருங்க. டாக்டர்களை கன்சல்ட் பண்ணாலும் டாக்டர்களுக்கு தெரியல. அதனால இந்த சிம்டம்ஸ் இருந்தா பாத்துக்கங்க. பார்த்துட்டு என்னென்ன இருக்குங்கிறத கரெக்டா மானிட்டர் பண்ணுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நம்மளுடைய குழந்தைக்கு அப்நார்மலா எதுவா இருந்தாலும், இதுதான் சொல்லல, எதுவா இருந்தாலும் கேட்கறதுலயோ, பேசுறதுலயோ, எழுதுறதுலயோ, நடக்கிறதுலயோ, இல்ல வந்து கேரக்டர் வைஸாவோ, ஆட்டிடியூட் வைஸாவோ, பிரெயின் வைஸாவோ நீங்க என்ன அப்நார்மலிட்டி அப்சர்வ் பண்ணாலும் சம்பந்தப்பட்ட டாக்டரை விடாம வேற டாக்டரை பாருங்க, வேற பாருங்க. நார்மலா இருக்குன்னு சொன்னாலும் விடாம பாருங்க. நாங்க இப்ப அப்படி பார்த்துதான் புடிச்சு கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ்ல இப்ப பண்ணியே ஆகணும்ன்ற ஸ்டேஜ்ல வந்திருக்குது. ஏன்னா வந்து லிவர் நான் திருப்பி சொல்லணும். ஏன்னா மக்கள் மனசுல பதியுன்னு சொல்றேன். இப்ப லிவர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது இவருக்கு பிரீத் பண்றதுக்கு. ஹார்ட் வந்து உடம்புக்கு தேவையான பிளட்டை சப்ளை பண்றதுக்கு தடுமாறுது, ஸ்ட்ரகிள் பண்ணுது. அது மாதிரி ஸ்வாலோ பண்ண முடியல, அவருக்கு ஃபுட்டை முழுங்க முடியல, வாட்டர் முழுங்க முடியல. இந்த பிரச்சனைகள்லாம் முட்டிருச்சு. இதை முன்னாடியே பார்த்துருந்தோம்னா நாங்க முன்னாடியே இனிஷியேட் எடுத்துருப்போம். அதுக்காக பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்க குழந்தைய நல்லா மானிட்டர் பண்ணுங்க.
படிக்கிறானா, கான்சென்ட்ரேஷன் இருக்கா பாருங்க. கான்சென்ட்ரேஷன் படிப்புல இல்ல, நம்ம சொல்றது கேட்கலன்னா அதுல சம்திங் இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் அதாவது நாங்க நிறைய டாக்டர்ஸ் சொன்னதை நான் இப்ப சிம்பிளா இந்த 4 வார்த்தையில அப்படி சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய குழந்தைகளை பாருங்க, பார்த்துட்டு அதுக்கான ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி ஜயானுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஜயான மாதிரியான குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பொருளாதார ரீதியா வாங்க, உதவி பண்றதுக்கு பண்ணுங்க. இப்ப ஜயானோட செய்திகளை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. இது ஃபேக் இல்ல. எங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் நாங்க எல்லாத்துலயும் அட்டாச் பண்ணிருக்கிறோம். யாருக்கு வேணுமோ கொடுக்குறோம். எங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், அட்ரஸ் இங்கேயும் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னோட போன் நம்பரு, எங்களோட ஐடி எல்லாமே ப்ரூஃப் இருக்குது. ஹாஸ்பிட்டல் நம்பரு, ஹாஸ்பிட்டலுக்கும் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்ப அந்த பிளாட்ஃபார்ம் ஒன்று போட்டிருக்கோம், இம்பாக்ட் குரூப்னு. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி எங்களுக்கு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிக்கிறாங்க, டாக்டர் கால் பண்ணிக்கிறாங்க, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி எங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபை, ஐடென்டிபிகேஷனு ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. மக்கள்கிட்ட நாங்க அதுதான் சொல்றோம். தெரியாம நாங்கன்னு இல்லை, யாரு எதை கொண்டு வந்தாலும், ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலையில நிறைய ஃபேக் வருது, ஸ்கேம் வருது, ஏமாத்துறதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் உதறி தள்ளுறதுக்கு முன்னாடி, எந்த இதுவும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, ஏன்னா உண்மையாவே பண்றவங்க தேவைப்படுறவங்களும் வந்துடுறாங்க. உதவி யாருக்கு உண்மையா தேவைப்படுதோ அவங்க வர்றாங்க. அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு, ஓகே இது உண்மையா, ஓகே நம்ம உதவி செய்யலாம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 2 கோடி பேர் 10 ரூபா போட்டாலே நமக்கு வந்து உயிரை காப்பாத்திக்கலாம். இப்ப உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், நமக்கு அந்த 25 கோடிங்கிறத நம்ம பார்க்காம நம்ம கையில இருந்து 10 ரூபா தான் கொடுக்க போறோம். அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர, அந்த மாதிரியான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போங்க, பரப்புங்க. ஸ்கேம்னு தள்ளிட வேண்டாம். இவருக்குன்னு இல்லை, யாரா இருந்தாலும் இந்த உதவின்னு இல்லை, எந்த உதவி கேட்டாலும் எல்லாருக்கும் உதவி செய்யணும். அந்த வந்து அதோடைய மனப்பான்மை மக்களுக்கு வரணும். இப்போ உதவி செய்யற எல்லாருக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க எதிர்பாராத மக்களும் சரி, புதிய புதிய சொந்தங்கள் வந்துக்கிறாங்க, முன்னாடி வர்றாங்க, தன்னார்வலர்கள் வர்றாங்க. எல்லாருக்கும் நாங்க எந்த வகையில நன்றி சொல்லணும்னு தெரியல. உண்மையிலே எல்லாருக்கும் நன்றி. மக்களுக்கும் இதே மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. நாங்களும் இனி ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. ஜயானோட செய்திகளை எல்லாருக்கும் கொண்டு போய் உதவி செய்ய சொல்லுங்க. நாங்க இதை பார்க்கிற கேட்கிற மக்கள்கிட்ட வந்து இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஜயானுக்கு உதவி செய்யுங்க. ஜயானுடைய செய்திகளை எல்லாருக்கும் பரப்புங்க. இதே மாதிரியான மக்களுக்கு, இதே மாதிரியான யாரெல்லாம் ஹெல்ப் கேட்கிறாங்களோ யாரையும் உதறி தள்ளிடாம உண்மையா என்னன்னு வெரிஃபை பண்ணிட்டு, உண்மைன்னு தெரிஞ்சா நிச்சயமா உதவி பண்ணுங்க. எல்லாரும் நம்ம நாளைக்கு நமக்கு உதவி பண்ணா நம்மளுக்கு எல்லாரும் உதவி பண்ணுவாங்க. இப்ப இதுக்கு வந்து உள்ள போய் எப்படி என்டர் பண்ணணும், ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணுங்களா? அங்க ஒரு லிங்க் கீழே கொடுத்திருக்கோம் சார். அந்த லிங்க வந்து கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து அது இம்பாக்ட் குரூப் பிளாட்ஃபார்ம் போயிடும். ஜயான் பேர்ல இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு போயிடும். அங்க போய் ஒண்ணு QR கோடு, அந்த UPI லிங்க் ஸ்கேனர்ல பண்ணிக்கலாம். அவங்கவுங்க இஷ்டம். இல்ல நான் பேங்க் ஃபுல்லா என்டர் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னா அமௌண்ட் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சார். அதுல ஒரே ஒரு அமௌண்ட் செலக்ட் பண்ணி பண்றதுல ஈஸி தான். சோ ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். அங்க ஒரு டிப் அமௌண்ட்னு ஒண்ணு குடுத்திருக்காங்க. அந்த டிப் அமௌண்ட் வந்து அவங்க 17.5%, 17.5% அவங்க பிளாட்ஃபார்ம் அவங்களோட டிப் அமௌண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 100 நம்ம குடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா 17% அவங்க எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அத கீழ வந்து 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருங்க. அந்த ரூ. 100 குடுக்கறது ஃபுல்லா ஜயானுக்கு வந்துரும். எங்களுக்கு அந்த 17% வராது. அது விருப்பப்பட்டு குடுக்கிறவங்களுக்காக நாங்க அத வச்சிருக்கோம் அப்படின்னு அதையும் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லிடுறேன். ஏன்னா அது தெரியாது நெறைய பேத்துக்கு. தெரியாம நெறைய பேர் ரூ. 10,000 அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அப்ப அதுல 17% அங்க அவங்களுக்கு போயிருக்கு. 20 நாள்ல இவ்வளவு தூரம் ஸ்டடி பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது இந்த விஷயத்துக்காக இவ்வளவு தூரம் பண்ணி நீங்க வந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. சாதாரணமா கொஞ்சம் காலம் தள்ளி போகலாம். ஒரு மாசம் போல 2 மாசம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கு இந்த இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்காது. எந்த அளவு நீங்க 2 பேரும் இதுக்கு வந்து டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம். அதே வேளைகள்ல இந்த செய்தி மூலியமாக இந்த அரிய வகை நோய்களுடைய அவேர்னஸ் அத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பா பாராட்டுக்குரியது. கண்டிப்பா இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இவங்க சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து நீங்க செலுத்தலாம். நீங்க அதாவது இம்பாக்ட் குரூப் அப்படின்ற ஒரு ஆப் மூலியமாக சென்று நீங்க செலுத்தலாம். இது வந்து ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு பதிவாக தான் நான் வந்து நம்ம வந்து செய்யறோம் நம்ம. சோ இந்த பணம் நேரடியாக அவங்களுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு சேரும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப உங்களால முடிஞ்ச எவ்வளவு தொகைனாலும் சரி,
நீங்க வந்து எவ்வளவு செலுத்தலாம். உங்களால நீங்க செலுத்தினது போக இத மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலியமாக இந்த தொகையானது இந்த சிறுவனுடைய அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பயன்பட்டு கூடிய விரைவில எவ்வளவு சீக்கிரமா வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து போடப்படுறாங்களோ அந்த அளவு இந்த சிறுவனுக்கு பயன் கொடுக்கும், உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா நம்பிக்கையா இருங்க. நீங்க எல்லாருமே நம்பிக்கையா இருங்க. கூடிய விரைவில உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு போடுறதுன்றது நடக்கும் அப்படின்றது நான் இறைவன் பெயரால அவருடைய எப்படி சொல்றதுன்னா ஒரு பிரேயிங்கோட நான் சொல்றேன் நானு. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். எல்லா மக்களுக்குமே சொல்றேன். இந்த மாதிரி குழந்தை வச்சிருக்கிறவங்க ஐ மீன் இது டிஎம்டின்ட்டு இல்ல. இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ரேர் டிசீஸ் வச்சிருக்கிற குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன். நீங்க இது வந்துருச்சே அப்படின்ட்டு தயவு செஞ்சு அழுதுட்டு வீட்ல மட்டும் உட்கார்ந்துராதீங்க. அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களோட எனர்ஜி ஃபுல்லா வேஸ்ட் ஆயிரும். எனர்ஜி வேஸ்ட் ஆச்சுன்னா, உங்கனால அடுத்து ஓட முடியாது. இப்போ நான் சொல்றேனே, 20 நாளைக்கு முன்னாடி ஒரு லைஃப். 20 நாளா நாங்க அந்த லைஃப் நார்மல் லைஃப்ப விட்டு வெளிய வந்துட்டோம். இப்ப என்ன நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளோடது என்ன இருக்கு? அழுதோம் தான், இல்லன்னு நான் சொல்லல. 20 நாளா அழுதோம். முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு, இப்போ புள்ளைய காப்பாத்தணும். நம்ம தான் காப்பாத்தணும். இங்க ஆள் இல்ல. எங்களுக்கு ஆள் இல்லன்னா, நாங்க 2 பேர் தான் இங்க ஓடணும். ஊர்ல இந்தியால அவங்க எங்க அப்பா, அம்மா என்னென்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ் தங்கச்சி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, பேரண்டா நீங்க அழுதுட்டு வீட்ல உட்கார்ந்துராதீங்க. அப்புறம் உங்கள பாக்கறக்கு ஆள் இருக்காது. உங்க புள்ளைய பாக்கணும். அதுக்கு நீங்க தைரியமா இருக்கணும். நான் சொல்றேன், காசு மேட்டர் கிடையாது. நீங்க காசு வேணும்னா நம்ம சொந்தங்கள் இருக்காங்க. பண்ணுவாங்க. கண்டிப்பா நிச்சயமா பண்ணுவாங்க. உதவி பண்ணுவாங்க. அழுது கண்டிப்பா பண்ணுவாங்க. தவிச்சு கன்னத்துல கை வச்சுட்டு மூலையில உட்கார்ந்து ஆமா. இருக்கிறதுனால எதுவும் மாறிட போறதில்ல. போராடுங்க, முன்வாங்க. நம்ம புள்ளைய நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் காப்பாத்தணும்னு முன்வாங்க. பப்ளிக்குக்கு கொண்டு வாங்க. நிச்சயமா நம்மளுடைய மக்கள் செய்றாங்க. நாங்க அத உணர்றோம். நல்லாவே உணர்றோம். எதிர்பாராத திசைகளிலிருந்து, எதிர்பாராத ஆட்களிடமிருந்து, மக்களிடமிருந்து புது புது சொந்தங்கள் வருது. வ வ ஆதரவுகள் வருது, சப்போர்ட் வருது. அதனால எங்களுக்கு கிடைக்கிற மாரி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்க புள்ளைய நெனச்சு கவலைப்படாம, புள்ளைய எப்படி சரி பண்ணணும், எப்படி நல்லாக்கணும்ன்ட்டு கொண்டு வந்து அந்த முயற்சி எடுங்க. அந்த இத பாருங்க. தைரியமா இருங்க. கவலைப்படாதீங்க. அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கனால ஒண்ணும் ஆகப் போறதில்ல. அதுதான் அந்த ஒரு ஊக்கம் வரணும் பேரண்ட்ஸுக்கு. பயந்து போய் ஒதுங்கிறது. ஐயையோ! நமக்கு வந்துருச்சு. இத எப்படி பண்ணணும்? அதுக்கு வந்து போல்டா கொஞ்சம் வந்து தான் நம்ம சந்திச்சு தான் தீரணும். அதுக்கான முயற்சிகள முன்னெடுங்க. இந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு பாதிப்பு இருக்கு, நம்ம புள்ளைக்கு பாதிப்பு இருக்குன்றத தாண்டி, மக்களுக்கு போய் இந்த செய்தி சேரணும் அப்படின்ற அவங்களுடைய இந்த எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பா இறைவனோட கிருபையால எல்லாம் நல்ல விதமாவே நடக்கும். மக்கள் கூடிய விரைவில உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. இப்ப இந்த பேசிட்டு இருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் இந்த தேவையான லிங்க், அதற்போக இவங்க சம்பந்தப்பட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து குடுத்துருப்போம் நம்ம. சோ நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமா நீங்க உதவி செய்யலாம். அதேபோல இவங்க சொல்ற மாரி இந்த நோயினுடைய தன்மைய பத்தியும் நீங்க அறிஞ்சுக்கங்க. அப்படி இருந்தா தான் அடுத்தடுத்து உங்களுக்கு உங்க குழந்தைகளோ அல்லது பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது கூடிய விரைவில் வந்து அதை வந்து அந்த நோய் காரணியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் நாம சொல்லிக்க விரும்புவது. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. மிக்க நன்றிமா. உங்களுடைய ஆதரவுக்கு மிகுந்த நன்றி. வார்த்தைகள் இல்ல அதெல்லாம் சொல்றதுக்கு. நாங்கெல்லாம் இப்ப தனியா போராடல. நீங்கெல்லாம் இருக்கீங்கிற தைரியம் இருக்கு. ஜயான மாதிரியான குழந்தைங்களுக்கும் நல்லது நடக்குங்கிற இதன் மூலமா ஒரு அவேர்னஸ் வரும். இதன் மூலமா நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவர் படுற வேதனைய கஷ்டத்தை நாங்க படுறதுனால மத்த குழந்தைங்க அதை படக்கூடாதுங்கிறதுனால நீங்க முன் வந்ததுக்கு உங்களுடைய ஆதரவுக்கும் மக்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ் ஆல்சோ. மே காட் பிளஸ் யூ எவ்ரிவன். ஓகேம்மா. தேங்க் காட்மா. தேங்க்யூ.